11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 3வது ஓடி நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுல அன்பார்ச்சுனேட்டா இந்தியா 41 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து கிட்ட தோல்வியை தழுவி இந்த சீரீஸையும் 1-2 நியூசிலாந்து கிட்ட இழந்திருக்காங்க. இது வரைக்கும் நியூசிலாந்து இந்தியா மண்ணுல ஒரு தடவை கூட சீரீஸ் ஜெயிச்சதில்லை. 8 தடவை இந்தியா விளையாடி இருக்காங்க, ஒரு தடவை கூட ஜெயிச்சதில்லை. கடைசியா 7 தடவை விளையாடி இருக்காங்க, ஒரு தடவை கூட ஜெயிச்சதில்லை. கடைசியா 8வது அட்டம்ப்ட்ல நியூசிலாந்து இந்தியாவை இந்தியன் சாயில பீட் பண்ணி சீரீஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் சீரீஸை இந்தியா நியூசிலாந்து கிட்ட இழந்திருக்கு. அந்த ஒரு வடு மாறுறதுக்குள்ளேயே ஓடிஐ சீரீஸும் இழந்திருக்குது. இந்தியா ஒரு மாதிரி டாமினேட்டிங் சைடா இருந்துச்சு போன 2025ல ஓடிஐல. அதை பத்தியும் நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் இயர் ரிவ்யூல. அன்பார்ச்சுனேட்டா இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் டைமா இருந்திருக்குது. என்ன நடந்துச்சு, இந்தியாவில என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஹவு நியூசிலாந்து அவுட் பிளேட் இந்தியா, அதை பத்திலாம் டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்ரீவர்சன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். நியூசிலாந்து அவுட் பிளேட் இந்தியா. ஒன் வேர்ட் சிம்பிளா சொல்றேன்னா அதுதான் என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் கோட். ஹவு தே அவுட் பிளேட், அதை பத்தி டீட்டெயிலா உங்களோட தாட்ஸ். அதான் நியூசிலாந்து எப்பவுமே நம்ம எந்த டீம் எடுத்துக்கிட்டாலும் நியூசிலாந்து இஸ் ஆல்வேஸ் தட் அண்டர் டாக் இமேஜ்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களதுல ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் அப்படின்றது ஒருத்தர் தான் அடிப்பாங்கன்னு கிடையாது. ஒரு மேட்ச்க்குமே ஓவராலா ஒரு டீமாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன எடுத்துட்டு அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டீமா என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு கூட என்னன்னா நம்ம டேரன் மிச்சல், கிளென் பிலிப்ஸ்னு சொன்னாலும் அதுக்கடுத்து ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு குவிக் ஃபயர் கேமியோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளார்க் ஒரு குவிக் ஃபயர் கேமியோ, ஜாக் ஃபோக்ஸ் அடிச்சாரு. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டிவா உங்களுக்கு ரன் அடிக்கிற ஒரு டீம். அதனாலே எனக்கு நியூசிலாந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டெம்ப்ளேட்டே சேஸ் தான். ஒன்னும் இது இல்ல, குயிக் விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. இன்னைக்கு ஓப்பனர்ஸ் 2 பேருமே டப்புன்ட்டு விக்கெட் விழுந்துருச்சு. 11 for 2ன்றது அவங்க பேனிக்கே ஆகல. எப்பவுமே நம்ம இதுவே ஒரு இந்தியானா 11 for 2ன்னா ஐயோ என்ன பண்றதுன்ட்டு ஒரு கோலியை தவிர இது எல்லாருமே அவங்க ரன்னுக்கு போவாங்க. ஆனா அவங்க பேனிக்கே ஆகாம தட்டி ஒரு 47 for 2 10 ஓவருக்கு முடிஞ்ச உடனே வந்தாங்க. அதுக்கே ஆக்சுவலி அவங்க நல்லாவே கொண்டு வந்தாங்க. விஷயம் என்னன்னா அவங்க அப்புறம் 47 for 2ல இருந்து 61 for 3 ஆனாங்க. ஸ்டில் தே டிட்ன்ட் பேனிக். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு இப்ப கிளென் பிலிப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் 20 பால்ல 12 ரன் தான் அடிச்சாரு. ஸோ என்னன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது பேட்டிங் விக்கெட்டு எனக்கு எப்ப வேணாலும் நான் ரன்னை மேக்கப் பண்ணிக்கலாம், ஆனா நான் எவ்வளவு டீப்பா ஆடுறேன்றதுதான் முக்கியன்றதுனால எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. 21 ஓவர்ஸ்ல 85 for 3. இதெல்லாம் நான் ரேண்டமா ஸ்கோர்ஸ் பார்த்ததுல 21 ஓவர்ஸ்ல 85 for 3 உங்களுக்கு இதுவா சொல்றேன். நானும் ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் நானும் பார்க்கல. பட் ஸ்டில் என்னன்னா அதுக்கப்புறம் நான் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது தட்டி ஆடிட்டே 85 for 3 ஆனாங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஓவர்ஸ் புடின்னு புடிச்சிட்டாங்க. ஒரு 140 ரன் கிட்ட வந்திருந்தது 20 to 40 ஓவர்ஸ்ல. 15 to 40 ஓவர்ஸ்ல 140 ரன் கிட்ட உங்களுக்கு நல்லாவே வந்துருச்சு. விக்கெட்ஸ் எதுவும் லூஸ் பண்ணாம 140 ரன் வந்துருச்சு. ஏன்னா தட்டி டேரல் மிச்சல் டெம்ப்ளேட்டட் ஓடிஐ பிளேயர். அவர் என்னன்னா T20 ஐஸும் ஆட முடியும் அவரால். பட் ஆனா நம்ம ஐபிஎல்ல அவரை பெருசா பார்க்கல. ஏன்னா அவரோட அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடி நம்பர் 5 நம்பர் 6, அவர் நம்பர் 5 நம்பர் 6 பிளேயர் கிடையாது. சிஎஸ்கேக்கு ஆடும்போது நம்பர் 5 நம்பர் 6 ஆடி அப்பயும் டீசெண்டா பண்ணாரு. ஒரு 300 ரன் சீசன் இருந்துச்சு. ஆனா என்னன்னா ஒரு டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஆடுற ஒரு பிளேயர் தான். அது ஒண்ணு இருந்துச்சு. 2 டீம்லயுமே பெருசா சேசிங்ல எதுவும் தப்பு, இந்தியாவும் சேசிங்ல எதுவும் அப்கோர்ஸ் அந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா பெருசா எதுவும் தப்பு பண்ணல. ஏன்னா இங்க ரன் வர்ற கிரவுண்டு தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் உடைய ரிவ்யூலயுமே நான் சொல்லியிருந்தேன். நிதிஷ் ரெட்டி ஓகே இந்த வாட்டி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா நிதிஷ் ரெட்டி 8 ஓவர் கொடுத்தது ஒரு பாசிட்டிவ் சைன். ஏன்னா சுப்மன் கில் கிளியரா போஸ்ட் மேட்ச்லயும் சொன்னாரு, நாங்க வி ஆர் பிளானிங் ஃபார் த வேர்ல்ட் கப் அப்படின்றதுனால we want to see how much we want to give Nitish game time and அவர் என்ன மாதிரி பால்ஸ் போடுறாருன்றத பார்க்கணும்ன்றது சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் சூப்பரா போட்டார். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் நல்லாவே போட்டார். 4 overs 17 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, பெருசா பவுண்டரிஸ் கொடுக்கல. ஆனா நியூசிலாந்து பார்த்தாங்க, சரி 6th போலிங் ஆப்ஷன் தான் இவனை வச்சு வெளுத்துருணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சது அவங்க. எனக்கு என்னோட கன்சர்ன் என்னன்னா உங்களுக்கு
போன மேட்ச் இது வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட் ஆஃப் இந்தியன். நீங்க வந்து இப்ப டீம்ல என்ன மாத்தணும்னு கேட்டா, நான் லைன் அப் சொல்றேன், ஹரி நீங்களே சொல்லுங்க, இதுல யார மாத்த முடியும்? ரோஹித் சர்மா மாத்த முடியுமா? ஆத்தனா கலவரம் தான் இன்னைக்கு சொல்றேன். ஓகே, இந்த சீரீஸ்ல அவர் சைலண்டா இருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செம ஃபார்ம்ல இருந்தாரு, பட் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. சரி, சுப்மன் கில் உங்களுக்கு கேப்டனா பாக்குறீங்க, பட் சுப்மன் கில் நம்ம இது எல்லாமே சொல்லலாம், T20 நம்பர்ஸ் அதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். பட் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்ம் கரண்ட் ரீசெண்டா இந்த டெஸ்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்ல நீங்க ஓடிஐ வேர்ல்ட் கப் கூட்டு போவீங்க இல்லையா? எஸ். இல்ல 250 அடிச்சிருக்கிறாரு, ஒரு கேப்டனாவும் இருந்தாகணும், வேற வழி இல்ல. 50s வருது, கன்வெர்ட் இல்ல தான் பண்ண கேப்டனையும் முடியும். விட்டுருங்க, நான் கேப்டன்சியே விட்டுருங்க, நான் பிளேயராவே சொல்றேன். ஒரு பிளேயரா சுப்மன் கில்ல வெளியே வச்சுட்டு போறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. நான் வந்து T20s பேசல, T20s நம்ம பேசல, ஓடிஎஸ் மட்டுமே நான் ஓடிஐக்கு தான், ஓடிஐக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். சுப்மன் கில் டீமுக்குள்ள இருந்தாகணும். ஓகே, விராட் கோலி நம்பர் 3 6th பேய் ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 4ல உங்களுக்கு ஸ்ரேயஸ் நீங்க என்ன சொல்லுங்க, ஸ்ரேயஸ் இருக்கணுமா இல்ல வேற யாராவது வரணுமா? ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு ப்ரூவன் பிளேயர், அவரை மாத்திட்டு நீங்க யாரை கொண்டு வர போறீங்க? ஸ்ரேயாஸோட கேள்வி இன்னைக்கு ஒரு நாள் பேட்ல படலன்றதுனால அதை நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. அவ்வளவுதான். சரி, நம்பர் 5ல KL ராகுல் வந்துருவாரு. அவர் வந்து உங்களுக்கு விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர். போன வாட்டி நான் சொன்ன விஷயம் தான், ஒரு ரோல்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா, டாப் 7ல எல்லா இடத்துலயும் ஆடி இருக்காரு, விக்கெட் கீப்பர், பவர் ஹிட்டர் எல்லாமே பண்ணிட்டாரு. இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து அவங்க ஆக்சுவலி என்ன பிளான் பண்றாங்கன்னா, இன்ஜுரி ப்ரோனா இருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா பும்ராவை வந்துட்டு அந்த டைம் பீரியட்ல என்ன ஃபார்மேட்ல வந்து ஐசிசி டோர்னமெண்ட் வருதோ அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனாலதான் பும்ராவும் சரி ஹர்திக் பாண்டியாவும் ஓடிஐ செட்டப்ல இல்ல. பட் ஆனா அவங்க உள்ள வந்துருவாங்க. நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா. ரவீந்திர ஜடேஜா ஓகே, நம்ம இப்ப இருக்கிற ஃபார்ம்ல இந்த ஒரு 2 சீரீஸா ஆஃப்ல இருக்காரு. பட் ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து வச்சுப்பீங்களா இல்ல வேற யாராவது வச்சு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்குமா? எனக்கு இங்கதான் ஒரு கன்சர்ன் வருது. நான் இதை பத்தி நான் ஒரு டீட்டெயிலா பேசணும்னு வந்தேன் நானு. ரவீந்திர ஜடேஜா இப்ப இருக்கிற ஃபார்முக்கு அவர் வந்து நீங்க வந்து அவரை தாண்டி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணுமா? எனக்கு இது வந்து ஹை டைம்னு நான் கன்சிடர் பண்றேன். ரவீந்திர ஜடேஜாவை வந்து டிராப் பண்ணிட்டு வேற யாராவது நீங்க கொண்டு வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் தான் இருந்தார் ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல. அக்ஷர் பட்டேல் ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல இருந்துட்டு திடீர்னு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் ரவீந்திர ஜடேஜா வந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா டைம் இன் திஸ் லிமிடெட் ஓவர் செட்டப் ஹஸ் பீன் நம்பர். கொஞ்சம் கஷ்டமான இதுதான். ரவீந்திர ஜடேஜா கேன் பி ரீப்ளேஸ்ட் அட் வெரி சூன். ரவீந்திர ஜடேஜா ரீப்ளேஸ் ஆகலாம், பட் என்னோட இது என்னன்னா, நீங்க ரவீந்திர ஜடேஜா எந்த இதுல பெர்ஃபார்ம் பண்ணலன்றது தெரியல. ஏன்னா 3 மேட்சுமே, அதாவது ரவீந்திர ஜடேஜா மட்டும், நான் ரவீந்திர ஜடேஜா பேட்ஸ்மேன் கூட நான் சொல்லல. ஏன்னா செகண்ட் ஓடியில அப்படி இப்படின்னு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் தேத்த பார்த்தாரு, அது கூட இது. நான் பவுலராகவே என்னன்னா, உங்களுக்கு குல்தீப்பும் சரி ரவீந்திர ஜடேஜா பவுலிங்ல எல்லாருமே தான் அடி வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு 3 ஓடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே பவுலிங்ல அடி வாங்கினாங்க. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா இஸ் ப்ரூவன் லெஜெண்ட். அவரால் இன்னமும் சொல்றேன், 10 ஓவர்ல அவரால் 45 ரன்ஸ்க்கு போட்டு டிஃபென்சிவா போட்டு கடைசியில வந்து ரன் அடிக்க முடியும். கொஞ்சம் அவர் இஸ் நாட் இன் சோ கிரேட் ஃபார்ம், பட் அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஓவர்டேக் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்க சேஞ்சஸ் சொன்னீங்க இல்லையா, அப்படியே பண்ணாலும் லைக் டு லைக் அக்ஷர் பட்டேல் வந்துருவார் நம்பர் 7ல. அப்புறம் அர்ஷித் ஃபாஸ்ட் பவுலிங் லைனை பத்தி வேற எதுவுமே குறையில. குல்தீப் யாதவ் உங்களோட மெயின் ஸ்பின்னரா இருக்க போறாரு. அண்ட் அர்ஷித் ராணா வந்து மேட்ச் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எஸ், இன்னைக்கு கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாரு, பட் என்னன்னா அவர் ரன்ஸ்க்கு போனது அவர் நிறைய விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணி அடி வாங்கிட்டாரு, பட் ஸ்டில் 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணா வந்து அந்த ஆக்சுவலி அந்த டால் ஃபாஸ்ட் பவுலர் வந்து அந்த மார்னே மார்க்கலோடைய ஒரு கோட்டான்னு நினைக்கிறேன். மார்னே மார்க்கல் கோட்டா. ஏன்னா அந்த டால் ஃபாஸ்ட் பவுலர் ஹிட் த டெக் பவுலர் வந்து அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. பிரசித் கிருஷ்ணா அவரும் பேடா போடல, நல்லாவே தான் 2 இன்னிங்ஸ் போட்டாரு, 2 மேட்ச் நல்லா போட்டாரு. இன்னைக்கு அஷ்தீப் சிங்கும் நல்லா தான் போட்டாங்க. ஸோ இவங்க புதுசா யாரையாவது கொண்டு வரணுமா அப்படின்லாம் கேட்டா கிடையாது. மேபி ஒரு ருத்ராஜ பேக்கப்பா வைக்கிறது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா உள்ள வர முடியாது, ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஓப்பனர். அவர் வந்து ருத்ராஜ் மாதிரி பிளேஸ் மாத்தி விளையாடினா மட்டும்தான் இது இருக்கும். ஆனா அதுக்குமே இங்க இடம் இல்லை. ஸோ இதுல பெருசா மாத்துறதுக்குன்னு ஒண்ணு இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் த மைண்ட் செட் அண்ட் கேப்டன்சி. என்ன மைண்ட் செட்ல விளையாடுறாங்க அப்படின்றது மட்டும்தான். நான் கில்ல வந்து கேப்டன்சி குறை சொல்றேன் அப்படின்றதுலாம் இல்லை. கில்லோடைய டிஃபென்சிவ் மைண்ட் செட் மேபி
லாட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்கிறதுனால அவர் ரொம்ப டிஃபென்சிவ் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போறாரோன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா T20ல இருந்து அவர் டிராப் பண்ணாரு, டெஸ்ட்ல வந்து அவர் இன்ஜுரி ஆகி சவுத் ஆப்பிரிக்கன் சீரிஸ் ஒயிட் வாஷ் ஆகி அவர் இல்லாத டைம்ல ஒயிட் வாஷ் ஆகி வந்ததுனால டூ மச் ஆஃப் ப்ரெஷர். அண்ட் ஓடிஐஸ்லயுமே ஒரு ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிஐஸ்ல வந்து வி ஆர் பீங் டூ ஹார்ஷ் ஆன் சுப்மன் கில். எஸ், இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. பட் என்னன்னா சுப்மன் கில்லுக்கு அந்த டைம் கொடுக்கணும். ஓகே, நீங்க மேபி அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இல்லாததுனால அவர் மேல ப்ரெஷர் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கலாம். பட் இந்த டீம்ல பெருசா மாத்துறதுக்குன்னு எதுவும் இல்லை. ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாருன்னா உங்களுக்கு இது இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இங்க கோட்டை விடுறது. இப்ப 11th ஓவரை ரோஹித் சர்மா வந்து நல்லா பார்த்தோம். நம்ம செமிஃபைனல்ஸ், சாம்பியன்ஸ் டிராபி செமிஃபைனல்ஸ்ல எப்படா அந்த ஃபாஸ்ட் போலிங் டிராவிஸ் ஹெட்டும் எல்லாருமே அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. டப்புன்னு 9th ஓவர் 10th ஓவர் வருண் சக்கரவர்த்தி கொடுத்தாரு. எஸ், டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் மாத்தி மாத்தி போட்டாங்க. பட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். பட் ரோஹித் சர்மா என்ன பண்ணாருன்னா எங்க போனாலுமே ஸ்பின்னரை வந்து அட்டாக்கிங் ஆப்ஷனாவே வச்சுட்டு இருப்பாரு. தோனி சரி, இப்ப இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்ஸ் எல்லாருமே பாருங்க, எக்ஸப்ட் விராட் கோலி மட்டும்தான் ஹஸ் கான் வித் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் அட்டாக். அங்கதான் ப்ளூம் ஆக ஆரம்பிச்சது. பட் அங்கேயுமே விராட் கோலிக்கு ஒரு குல்தீப் சஹல் காம்பினேஷன் இருந்துச்சு. டெஸ்ட்ல ஒரு ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷன் இருந்துச்சு. சுப்மன் கில் என்ன பண்றாரு அப்படின்னா இஸ் வெரி நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியா மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்னதான் நம்ம 300 போற பிச் இருந்தாலும் 12 ஓவர் ஸ்பின் மட்டும் தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். வெறும் 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின்னா வி ஆர் நோன் ஃபார் சோக்கிங் த ஆப்பரன்ஸ் வித் 20 ஓவர் ஸ்பின் போட்டு சோக் பண்றதுக்கு. நம்ம எப்பவுமே அதான் பண்ணோம். சொல்ல போனா சாம்பியன்ஸ் டிராஃபில 4 ஸ்பின்னர் ஆன டீம் நம்ம துபாய் கண்டிஷன்ஸ்ல. எனக்கு ஓவர்ல வரும் 18வது ஓவர்ல வர்றதுக்கும் குல்தீப் யாதவ் 11வது ஓவர் வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 18வது ஓவர் வரும்போது குல்தீப் யாதவ் ஐ திங்க் 18வது ஓவர் தான். ஸோ குல்தீப் யாதவ் வரும்போது அவங்க ஆல்ரெடி ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்க. ஹர்ஷித் ராணா அந்த 3வது விக்கெட் கைட்டிட்டாரு. டமால்னு விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15-20 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் டக்குன்னு வந்துருச்சு. அந்த இடத்துலதான் கொஞ்சம் ப்ரோஆக்டிவா ஒரு சைடு, ஏன்னா அவங்க சிராஜை வந்து நீங்க ஒன் சேஞ்ச் பவுலர் பவர் பிளேல கொடுக்கல, ஒன் சேஞ்ச் பவுலரா தான் கொண்டு வந்தாங்க. சிராஜ் வந்து ஒன் சேஞ்ச் பவுலரா இருக்காரு அப்படின்றப்போ அப்போ ஒரு சைடு சிராஜ் ஒரு சைடு குல்தீப்னு வச்சு அட்டாக் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு விக்கெட் ஊங்குது அப்படின்னா அவங்க அவங்க ஏன்னா அவங்க மெயினா அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியாவோட டெம்ப்ளேட்டை உடைச்சாங்க. அது மாதிரி நியூசிலாண்டோட டெம்ப்ளேட்டை உடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி தான், அந்த ப்ரோஆக்டிவ்னஸ், அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு தான் சுப்மன் கில் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றது என் ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுப்மன் கில் அஸ் அ கேப்டனாவும் அஸ் அ பிளேயராகவும் இன்னும் தன்னை மெருகு ஏத்திக்கணும். சுப்மன் கிட்ட பொட்டன்ஷியல் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனா ரீசன்ட் பயாஸ்னால அவர் உள்ள வந்ததுன்ற ஒரு ஃபேக்டர் தான் வந்து எனக்கு சின்னதா ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அவரோட பேட்டிங் ஃபார்ம் எனக்கு ரொம்பவே ஒரு கவலையா இருக்குது. அவர் இந்த 250 அடிச்சாலும் இன்னைக்கு அவுட் ஆன விதம், சேசிங்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆட வேண்டிய இடத்துல ஒரு கேப்டனா என்னைக்குமே அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக்க நான் பார்த்ததே இல்லை சுப்மன் கில். எனக்கு ஆக்சுவலி லைட்டா 2021 சுப்மன் கில் பேட்டிங் பார்த்த மாதிரி இருந்தது. ஜேம்ஸ் ஆண்டர்சன் டெஸ்ட் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வரும்போது ஜேம்ஸ் ஆண்டர்சன் உள்ள போட்டு விக்கெட் எடுப்பாரு. அந்த பேட் கேப் இவ்வளவு இருந்தது. டெஸ்ட் மேட்ச்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தாருன்னு நினைச்சேன் இங்கிலாந்துல. பட் ஸ்டில் இப்ப என்னன்னா திரும்ப அவருக்கு அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு. திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இது ஒரு போட்டோ இருந்தா ஐ கேன் ஷேர் த போட்டோ, பட் என்கிட்ட போட்டோ இல்ல. நமக்கு எல்லாருக்குமே பயம் வந்துருச்சுன்னா, இப்ப நம்ம சரியா ரன் வரல, நம்ம கல்லி கிரிக்கெட்ல ஆடும் போதே ரன் வரலன்னா நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, நான் பெருசா நான் கல்லி கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடி இருக்கேன். பாட்டம் ஹேண்ட் நம்ம வந்து என்னன்னா பாட்டம் ஹேண்ட் யாராவது ரொம்ப ஃபாஸ்டா போடுறாங்க. இங்க வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் கண்டிஷன்ஸ்ல ஸ்விங் ஒரு த்ரெட்னா அங்க வந்து ஃபாஸ்டா யாரு போடுறாங்களோ அவங்க வந்து பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப்பை கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பாட்டம் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்னா நம்ம ரைட் கையை ரொம்ப ஹார்டா பிடிச்சி விளையாடுவோம். நீங்க விளையாடி இருந்தீங்கன்னா எல்லாருமே ஹார்டா பிடிச்சி எப்படியாவது நான் தட்டி ரன் அடிச்சிடணும், கொஞ்சம் தூக்கி அடிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டம் ஹேண்ட் ஹார்டா பிடிப்போம். அதே தான் இன்னைக்கு சுப்மன் கில் பண்ணாரு. பாட்டம் ஹேண்ட் ஹார்டா பிடிச்சதுனால என்னன்னா அவரால் பேடுக்கு கிட்ட அவர் பேட்டை கொண்டு வர முடியல. மேபி தனி வீடியோல இது வந்து பேசலாம், சுப்மன் கில்லோட டெக்னிக் பத்தி தனி வீடியோல பேசலாம். டெக்னிக்ன்றதோட என்னன்னா
இது ஒரு மைண்ட் செட்ன்றத சொல்லுவேன். டெக்னிக் பேசுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, பட் ஆனா இது மைண்ட் செட் அவருக்கு. ரன் அடிக்கணும், டீம் ப்ரெஷர்ல இருக்கு, 300+ சேசிங்ன்ற அந்த ப்ரெஷர் அவருக்கு தெரிஞ்சது. நல்ல இது பண்ணிட்டு இருக்கும்போது கைல் ஜேமிசன் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ள வர பால எடுத்துட்டு வந்தாரு. வரும்போது என்னன்னா, இங்கிலாந்துல வரும்போது அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ் டு த பேட் வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாரு டெஸ்ட் மேட்ச்ல. அப்படி இருக்கும்போது க்ளோஸ் டு த பேட் வச்சு விளையாடும் போது, ஆனா அங்க நம்பர் 4 விளையாடினாரு. டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். க்ளோஸ் டு த பேட் வந்து என்னன்னா, பாட்டம் ஹேண்ட ரொம்ப சாஃப்டா வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இங்க என்னன்னா, பாட்டம் ஹேண்ட ரொம்ப டைட்டா பிடிக்கிறாரோன்றது என்னோட இது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோல பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப டைட்டா பிடிச்சிருந்தாரு. பேட்டும் ஹை லிஃப்டா வச்சிருக்காரு. என்னன்னா, ரன் அடிக்கணும், எப்படியாவது பவுண்டரிஸ் அடிக்கணும் ட்ரை பண்றது. ரன் ஸ்கோரிங்க்கு டெஸ்பரேட்டா இருக்காருன்றது என்னோட ஒப்பீனியன். அது தேவையில்லை, அந்த அளவுக்கு ப்ரெஷர் தேவையில்லைன்றது தான் இது. ஸோ அந்த டாபிக்கை பத்தி, சுப்மன் கில் பேட்டிங் பத்தி தனியா கூட நம்ம பேசலாம். பட் என்னன்னா, ஒரு கொஞ்சம் வந்து ப்ரெஷர், ஒரு ஃபார்ம் கன்சர்னிங்ன்றதோட ப்ரெஷர் பயங்கரமா இருக்குன்றது தான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் T20 வேர்ல்ட் கப்ல இடம் இல்லை, டெஸ்ட்லயும் பெருசா டீம் வந்து என்னதான் நம்ம அவர் இந்த சீரீஸ்ல, சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ்ல இல்லைன்னாலும், சுப்மன் கில் ஈரான் வந்ததுனால அவர் தோக்குறதுன்றது ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குமோன்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி சுப்மன் கில்க்கு கொஞ்சம் இந்த இடத்துலதான் கம்பீர் வந்து கொஞ்சம் பேசணும். கம்பீர் ஏன்னா சீனியர் பிளேயர்ஸும் பேசுவாங்க, பட் ஸ்டில் கோச்சா, ஏன்னா மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா, இப்ப விராட் கோலி, ரோஹித் சர்மா கையில எதுவுமே இல்லை. அவங்க ஆஸ் அ பிளேயரா அவங்க ஃப்ரீயா விளையாடுறாங்க. இப்ப ரோஹித்துக்குமே வந்து என்னன்னா, இந்த சீரீஸ் ஆஃபா இருந்தாலும் ரோஹித் வந்து கொஞ்சம் அவரு தட்டி இன்னும் கொஞ்சம் மேட்ச் பிராக்டிஸ் வந்துருச்சுன்னா ரோஹித் ஃபார்முக்கு வந்துருவாரு. என்னன்னா, இப்ப அந்த கண்ட்ரோலே மாறிடுச்சுன்றப்போ கம்பீர் உட்காந்து பேசணும். இந்த விஷயம் டெக்னிக் கரெக்ட் பண்ணுன்றது இல்ல, மைண்ட் செட்டை கரெக்ட் பண்ணும். அண்ட் ரொம்ப டிஃபென்சிவ். போன வாட்டி இந்த கிரவுண்ட்ல 7 மேட்ச்ல 2 வாட்டி தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சு. 2 வாட்டி தான் என்னன்னா பேட்டிங், ஐ மீன் சாரி, ஹையஸ்ட் சேஸே என்னன்னா 294 தான் இந்த இதுல. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்கன்றப்போ, 2 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்கன்றப்போ, பயத்துல போன வாட்டி 300 அடிக்க முடியலன்றதுனால போல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்களோன்னு என்னோட இது. அது மட்டும்தான். மற்றபடி அது குல்தீப் யாதவ 10 ஓவர் கொடுத்துருக்கணும். குல்தீப் யாதவ் 10 ஓவர் கொடுத்து அடி வாங்கியிருந்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா குல்தீப் போட்டு, ஏன்னா எப்படியாவது 82 ரன்ஸே போறாருன்னு வச்சுக்கோங்க, 80+ ரன்ஸ் போனாருமே ஒரு 3 விக்கெட் எடுப்பாரு அந்த இடத்துல. மிடில் ஓவர்ஸ்ல அவர் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. கிளென் பிலிப்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாரு குல்தீப் அடிக்கிறதுக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி டாப் ஏஜ் ஆகி ஏதாவது கேட்ச் விழுந்திருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். ஜடேஜா வந்து கூட என்னன்னா, ஓகே நீங்க ஜடேஜா விக்கெட் எடுக்கல ரன் கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு இருந்தாலும், 2 சைடு எனக்கு வந்து 47 for 2 10 ஓவர் போ 2 சைடு அட்டாக்கிங்கா போயிருக்கலான்றது மட்டும்தான். 11வது ஒரு குல்தீப், 12வது ஒரு சிராஜ், ஒரு 5 ஓவர் 6 ஓவருக்கு 3 ஓவர் சிராஜும் குல்தீப்பும் அடி நவுத்து இருந்தா. ஏன்னா சிராஜும் இன்னைக்கு பயங்கரமா போட்டாரு. சிராஜ் ஆடவே முடியல அவங்களுக்கு. சிராஜ வந்துட்டு அவங்க சான்ஸே எடுக்கல. ஆக்சுவலி சிராஜுக்கு நிறைய விக்கெட் டேக்கிங் பால்ஸ் போட்டாரு, பட் சிராஜ் சான்ஸே எடுக்கல. எக்ஸப்ட் அந்த கடைசியில ஒரு விக்கெட் எடுத்தது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் தான். அகெயின் இது மாதிரி கொண்டு வர்றது தான் வந்துட்டு போலிங்ல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அஸ் அ கேப்டனா சுப்மன் கில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது நல்ல விஷயம். ஆனா சுப்மன் கில் ஒண்ணு யோசிக்கிறாரு, நிதிஷ் ரெட்டி 8 ஓவர் போட்டாரு, விக்கெட் எடுக்கல. பட் ஸ்டில் அவங்க நிதிஷ் ரெட்டி ட்ரை பண்ணதுன்றது ஒரு ஹாப்பியான விஷயம். போன வாட்டி 2 ஓவர் கொடுத்து அநியாயம் பண்ணாங்க, இந்த வாட்டி 8 ஓவர் கொடுத்ததுன்றது ஒரு ஹாப்பியான விஷயம். அது மட்டும்தான். அகைன் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் இல்லை, கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் சொல்ற மாதிரி, வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க ஏதாவது பாத்தீங்களா? பார்த்ததுன்னு எதுவும் இல்லை. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒரே சிம்பிள் வேர்டு வந்து நியூசிலாந்து அவுட் பிளேட் தான். அது எப்படி அவுட் பிளேட் பண்ணாங்கன்றத வந்து நீங்க கிளியர் கட்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நான் இந்தியா டீமுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். நியூசிலாந்து வந்து நமக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு த்ரெட்டனிங் சைடா இப்ப தெரியுது அன்பார்ச்சுனேட்டா. நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி செனான் நேஷன்ஸுக்கு இப்ப வந்து இந்தியாவோட குவாலிட்டி லைட்டா டிப் ஆகி இருக்குது. அந்த மாதிரியான நேஷன்ஸ் வரும்போது இன்னமும் வந்து நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எஃபெக்டிவா போடுங்க. ரெட் பாலா இருந்தாலும் சரி, ஒயிட் பாலா இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு 7 வருஷம் கழிச்சு நம்ம இங்க ஒரு ஓடிஐ சீரிஸ் தோக்குறோம். இந்தியன் சாயில் இல்ல 2022 ஒண்ணு தோத்தோம்.
ஆஸ்திரேலியா கிட்ட இல்ல, ஒண்ணு தோத்தோம். ஆஸ்திரேலியா 23ல கரெக்ட். ஆஸ்திரேலியா கிட்ட வேர்ல்ட் கப் முன்னாடி ஒரு சீரிஸ் வந்தாங்க. அந்த 3 மேட்ச் சீரிஸ் ஒண்ணு தோத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்பதான் நம்ம வந்து தோக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசா இல்ல. தொடர்ச்சியா கன்சிக்யூட்டிவா 2 சீரிஸ் தோக்குறதுன்றது ஒரு வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் வந்து ரொம்ப ரேர். அதுவும் இந்தியன் இதுல வந்துட்டு நம்ம நோன் டு டாமினேட் இந்தியன். அதுவும் ஒயிட் பால்ல கண்டிப்பா எக்ஸ்கியூஸே கிடையாது. ரெட் பால் கூட நீங்க அப்படி இப்படின்ட்டு நீங்க சொன்னாலும் ஒயிட் பால்ல பயங்கர டாமினேட்டிங்கா தான் இருந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம கரெக்ட் பண்ணி, இப்போ ஓடிஎஸ் நம்ம விளையாட போறது இல்லை. 6 மாசம் அப்புறம் தான் ஓடிஎஸ் ஆப்கானிஸ்தான் கூட வருதுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்கெடியூல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சுப்மன் கில் ஆஸ் அ கேப்டனா இன்னும் கொஞ்சம் க்ரூம் ஆகணும். அதுக்கு நடுவுல ஐபிஎல் வருது, அதுல அவர் எப்படி பண்றாரு, ஏன்னா இது எல்லாமே சேர்ந்துதான் வரும். அண்ட் கம்பீர் வந்து எவ்வளவு சீக்கிரம் குவிக் அண்ட் குவிக்கா ஒர்க் பண்றாரோ ஆஸ் அ கேப்டனை, ஏன்னா கம்பீர் மட்டும்தான் அந்த இடத்துல கைடிங் ஃபோர்ஸ். அவருக்கு வந்து விராட் கோலி வந்து ஆன் ஃபீல்டுல என்ன வேணாலும் சொல்லலாம், பட் அஸ் அ டீம் செலெக்ஷன் எல்லாமே கை மாறிடுச்சு. ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலி இன்வால்வ்லாம் ஆற மாதிரி தெரியல. அவங்களுமே அஸ் அ பிளேயரா மட்டும் தான் இருக்காங்கன்றப்போ, ஸோ ஆன் ஃபீல்ட்ல அவங்க கைட் பண்ணலாம். ஆப்வியஸா பேட்டிங்ல வந்து இது நடக்கும் அப்படின்ட்டு அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் தரலாம். பட் ஸ்ட்ராட்டஜில உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியது கம்பீர் அண்ட் சுப்மன் கில் தான். கம்பீர் எவ்வளவு சீக்கிரம் சுப்மன் கில்ல கைட் பண்றாரோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்தியா வந்து சர்வைவ் ஆகும். இப்ப வந்து அடுத்து ஃபுல்லா T20 போயிடும், ஓடிஐஸ் மறந்துடுவாங்க. அதனால வந்துட்டு என்னன்னா ஓடிஎஸ் மறந்ததுனால என்னன்னா இது தோத்தது இல்லைன்னு ஆயிடாது. திரும்ப வரும்போது என்ன மைண்ட் செட்ல, ஏன்னா இப்ப 6 மாசம் கழிச்சு ஓடிஎஸ் விளையாடுறதுனால திரும்பவும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆனா நம்ம 6 மாசம் கழிச்சு வரும்போது வி வில் பி ப்ரிப்பேரிங் ஃபார் த 2027 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் ரொம்ப டக்கு டக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள அவர் வந்து அஸ் அ கேப்டனா குரூம் ஆகி வரணும். ஏன்னா விராட் கோலிக்கும் சரி, ரோஹித் சர்மாக்கும் சரி, அந்த டிரான்சிஷன் டைம்ல பயங்கர ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் இருந்துச்சு. எப்படின்னா இப்போ ஒரு விராட் கோலிக்கு வந்துட்டு தோனி ரிட்டையர் ஆகும்போது டெஸ்ட் கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் 2016ல தோனி கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. தோனி வாஸ் பிளேயிங் ஆஸ் இது டீம். பெருசா ஒரு புதுசா டீமை கொண்டு வரல. இப்ப விராட் கோலிக்கு எப்படின்னா புதுசா ஒரு டீம் எடுத்துட்டு வரணும்ன்றது கிடையாது. எக்ஸப்ட் 2017 அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வரைக்குமே என்னன்னா ஜடேஜா அண்ட் அஸ்வின் தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் குல்தீப் சஹல் வந்தாங்க. அதனால கோலிக்கு பெருசா டீம்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. பிளஸ் தோனியோட கைடன்ஸ், சீனியர் பிளேயர்ஸோடைய கைடன்ஸ் இருந்துச்சு. பிளஸ் கோலியும் வந்து அந்த இடத்த ப்ரோஆக்டிவா பிக் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோஹித்துக்குமே என்னன்னா ஐபிஎல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பிளஸ் அவர் ஒரு டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்தாரு. நான் வந்து இந்த மாதிரி ஆட போறேன், டீமுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வர போறேன், அட்டாக்கிங் பிராண்ட்னு கொண்டு வந்தாரு. ஸோ அந்த மாதிரி டிரான்சிஷன் இங்க இல்லை. ஏன்னா இப்ப சடனா வந்து உங்களுக்கு ஷமி கிடையாது. டேரல் மிச்சல சொல்லி சொல்லி விக்கெட் எடுத்த ஷமி கிடையாது. 2 வேர்ல்ட் கப் நம்ம மேட்ச்ல நம்ம ஜெயிச்சது காரணம் ஷமி தான் விக்கெட் எடுப்பாரு டேரல் மிச்சல. ஸோ ஷமி கிடையாது. உங்களுக்கு அஷித் ராணா, அதே மாதிரி அஷ்தீப் சிங்கும் புதுசு. ஐ மீன் T20 அவர் என்னதான் பண்ணாலும் ஓடிஐ செட்டப்க்கு ஒரு புதுசு. ஜஸ்பிரீத் பும்ரா உங்களுக்கு இல்ல. ஸோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல கம்பீரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா வரும்ன்றது என்னோட ஒப்பீனியன். அவர் கண்டிப்பா அது யோசிப்பாரு. கம்பீர் வந்து இன்வால்வ் ஆகி ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்ணி எனக்கு ஆக்சுவலி எனக்கு இந்த பிளேயர் வரணும் வரக்கூடாதுன்றது சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா யார் உள்ள வந்தாலும் இன்னொரு ஃபேன்ஸ் கண்டிப்பா அது கஷ்டப்படதான் போறாங்க. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் பதிலா ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ள வந்தாலும் என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன்ஸ் கஷ்டப்பட போறாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து he didn't do anything wrong. ஸோ அதனால யார் வரணும் வரக்கூடாதுன்றது இல்லை. பட் ஸ்ட்ராட்டஜி வைஸ் நீங்க இருக்கிற பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்றீங்க, ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு வரீங்கன்றது வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் ஃபைனலா நான் சொல்றது. மற்றபடி பெருசா எந்த தப்பும் பண்ணல. இட் இஸ் அப்கோர்ஸ் 2 மேட்ச் சீரீஸ் லாஸ்ன்றது எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. பட் இந்தியா சொல்லிக்கிற அளவுக்கு பேடா பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்சும் நம்ம டஃப் ஃபைட் கொடுத்தோம். செகண்ட் மேட்ச் மட்டும் தான் அவங்க வந்து செகண்ட் மேட்ச்மே நம்ம 285 வந்தது சேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்தோம் 285க்கு. பட் தேர்ட் மேட்ச்சும் வந்துட்டு கிட்டத்தட்ட கோலிக்கு இன்னும் ஒருத்தர் யாராவது பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாருன்னா மேட்ச் வின்னு. இல்ல அஷித் ராணா மேல அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அஷித் ராணா கிட்ட யாராவது ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நின்றுருந்தாங்கன்னா மேட்ச் வின்னு. ஸோ அது மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. ஆனா ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா ஒர்க் பண்ணும். கேப்டன்சி சுப்மன் கில் கண்டிப்பா ஒர்க் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஜிடில என்னோட ஹன்ஸ் என்ன சொல்றேன்னா ஜிடில அவர் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவாரு ஃப்ரம் ஆஷிஷ் நகரா அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஓடிஐயோட ப்ரிவியூஸ் எல்லாமே நம்ம ஸ்ரீவர்ஷன் ப்ரோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அடுத்த சீரீஸ் வந்து ஒரு 6 மாசத்துல வரப்போகுது. அந்த சீரீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்றது பார்ப்போம். இந்த ஒரு லாஸ்ன்றது ஒரு லாஸ் தான்.
இந்த லாஸை வச்சு ஒரு பாடமா பர்ஃபார்ம் பண்ணணும் இந்தியா. இன்னும் 2027 அடுத்த வருஷம் வந்துருச்சு. இன்னும் 1 இயர் தான் இருக்குது. அதுக்குள்ள ஒரு டீமை செட் பண்ணி ஒரு சாலிடான டீமா வேர்ல்டு கப்பு கொண்டு போகணும். பார்க்கலாம். இனி வர்ற மேட்சஸை பத்தி நம்ம பேசுவோம். T20 சீரீஸ் வருது. கைபாலுக்கு மிகப்பெரிய டெஸ்ட் இருக்குது. நாட் அ ஈஸி டோர்னமெண்ட். இந்த ஒரு சீரீஸ் கண்டிப்பா ஈஸியா இருக்காது. நியூசிலாந்து டஃப் கொடுக்கும், கஷ்டமா தான் இருக்கும். இந்தியா திலக் வர்மா வேற இல்ல. திலக் வர்மா வேற இல்ல. சோ அது எப்படி எப்படி வருவாருன்றத நம்ம தனி வீடியோல பேசுவோம். ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ இதோட நிறைவு பெறுகிறது. சைனிங் ஆஃப் ஃப்ரம் HPD அண்ட் ஸ்ரீவர்சன் ப்ரோ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பை பை, குட் நைட்.